சேர்ந்து வாழ வேண்டிய கட்டாயத்தை குறிக்கும் ஒரு புத்துணர்வான நிகழ்ச்சியை இப்ப நம்ம பார்க்க போறோம். We stand for zero virgin fabric upcycling. சிவிக் ஆக்ஷன் குரூப் நடத்தின குப்பை திருவிழா கடந்த 19ஆம் தேதி தேனாம்பேட்டையில் உள்ள SIT காலேஜ்ல நடந்துச்சு. இந்த நிகழ்வு சுத்தமான ஒரு சூழலுக்கான பயணத்தை தொடங்க சிறந்த ஒரு முயற்சியாக அமைஞ்சிருக்கு. கழிவுகளை பயன்பாட்டு பொருட்களாக்கும் வழியில் பல சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் சமூக ஆர்வலர்களும் கலந்து கொண்டு தற்சார்பு வாழ்க்கைக்கான பசுமை வழிகாட்டிய நிகழ்வு இது. அந்த நிகழ்வின் சில அழகான தருணங்களை இப்ப நம்ம பார்க்கலாம். பனை ஓலையிலே சாரோலைகளை மட்டுமே தேர்ந்தெடுத்து அதுல மட்டுமே பொருட்கள் செய்கிறோம். இதுல நீங்க நிறைய விதமான பொருட்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஸ்டாலில் நீங்கள் என்னென்ன வந்து சேல்ஸ் பண்ணுறீங்க அதை பற்றி சொல்லுங்கள். I'm the founder of Sampotion. We stand for waste as a resource. All things that you see here, each product, இது டெய்லர்ஸ் துண்டு லந்து பண்ணது. ஓகே. இது இங்க இல்லைன்னா பெருங்குடி இல்லைன்னா கொடங்கியூர்ல இருந்தது. So all things. So we stand for zero virgin fabric upcycling and non-industrial category. So industrial category ki there are takers. There's a proper value chain, supply chain up to Panipat in India. But in the waste matrum there are no takers. So, tailor waste. Tailors and boutiques cutting waste. Okay. Yeah. அங்கந்து வர கட்டிங்ஸ் ஓட waste. Cutting waste. நீங்க upcycle பண்றீங்க. அது fresh இருந்தாலும் landfill க்கு போகுது. And GCC municipality Urbezer also doesn't accept பண்ற அந்த மாதிரி waste. So அதுலயே இது பண்ற நாம. So எல்லா attach பண்ணிட்டு தான் பண்ணனும் நாங்க. Yeah. எல்லா attach தான். No other go for us. So we try to be creative and make products of everyday use and deco. And here today we have 2 volunteers from SRM studying fashion designing. She had done this activity today. I got this sari of mine. Okay. She saw a possibility of 5 stoles out of one single sari. So one stole, I told her like we will charge about $100. Now it's like my own sari. We'll see how we end up by the end of the day. And she is Jose and her name is Suvarna. She's going to teach the kids here how to make a eco-friendly Rakhi bracelet band, whatever you may call it as. So that's going to happen in half an hour in that camp. Experiment failed. So I'm selling it for $100 itself. I didn't want a plastic element. The outsourcing partner has interlined the plastic element here. So I'm giving it away for $100. Otherwise my product is this metallic chain. This is for $200. These ones? These are tote bags. Again applique ones. These are like $300 and come with a design patent registered product where you can keep your chain intact. பனை ஓலையில் நிறைய விதமான பொருட்கள் செய்கிறோம். முக்கியமாக அந்த பனை ஓலையிலே சாரோலைகளை மட்டுமே தேர்ந்தெடுத்து அதில் மட்டுமே பொருட்கள் செய்கிறோம். இதில் நீங்கள் நிறைய விதமான பொருட்கள் பார்க்கலாம். இங்கே இதில் பார்த்தீங்கன்னா பயன்பாட்டு பொருட்கள், அலங்கார பொருட்கள், அப்புறம் சின்ன பசங்களுக்கான விளையாட்டு பொருட்கள் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா இது போல் விசிறி, அதுக்கப்புறம் இந்த மாதிரியான பவுச்சஸ்லாம் பண்ணுறோம். சரிங்களா? இதுக்கப்புறம் இந்த மாதிரி அஞ்சரை பெட்டி, பாக்ஸஸ்லாம் நிறைய டைப் விதமாக பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி இது போல் பென் ஸ்டாண்டு, உண்டியல், ஸோ இதே மாதிரி ஸ்லிங் பேக், ஸோ இந்த மாதிரியான ஸ்லிங் பேக்லாம் பண்ணுறோம். கண்ணாடி பவுச்சு, டூல் பாக்ஸு, ஸோ அதே போல் பசங்க டாய்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரேட்டில் டைப் நிறைய பண்ணிகிட்ருக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கூத்தன் பொம்மை, காத்தாடி, பிபி, அப்புறம் முக்கியமாக சொல்லணுன்னா
இது சின்னவங்களும் பெரியவங்க எல்லாருமே வந்து இதை பயன்படுத்தணும். இது வந்து எழுத்தாணி. நம்ம முன்னோர்கள் வந்து பென்னும் பேப்பரும் இன்வென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த எழுத்தாணியை கொண்டு தான் நமக்கு எல்லா சங்க இலக்கிய பாடல்கள் எல்லாமே நம்ம கையில் வந்தது. ஸோ இந்த மாதிரி பனை ஓலைச்சுவடி எழுதுறதுக்கான கம்ப்ளீட் கிட் இது. அதே போல் நிறைய கீ செயின்ஸு, கம்மல், தோடு வகைகள், கழுத்தணி, இது போல் நிறைய விதமாக பண்ணுறோம். அதே மாதிரி லேசர் என்கிரேவிங்கில் வந்து போர்ட்ரேட்ஸு, இன்விடேஷன், விசிட்டிங் கார்டு, இந்த மாதிரி நிறைய விதமாக பண்ணுறோம். ஸோ இப்போ நாங்கள் வந்து முழுக்க முழுக்க சாரோலைகளை மட்டுமே வச்சு பயன்படுத்தி பண்ணுறதுனால எங்கள் குழுவுக்கு வந்து சாரோலை குழு அப்படிங்கிறது பேர். எங்கள் குழுவில் ஒரு 5-6 பேர் வந்து இணைஞ்சு வேலை செய்கிறோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு. இது மட்டும் இல்லாமல் நாங்கள் இதை ஒர்க் ஷாப்பும் நடத்துகிறோம். நிறைய கல்லூரி பள்ளிக்கூடங்கள்லாம் வந்து போய் பசங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நாங்கள் இதை ஒர்க் ஷாப் நடத்திட்டு இருக்கோம். இங்கே கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது மூலமாக வந்து அவங்க தற்சார்பு அடையிறதுக்கான ஒரு வாய்ப்பு. அது மட்டும் இல்லாமல் இயற்கை சார்ந்த புரிதலை வந்து நம்ம எல்லா மாணவர்களுக்கும் கொண்டு போய் சேர்த்துட்ருக்கோம். இப்படி சொல்லிக்கிட்டிங்கன்னா இது கம்ப்ளீட்டாக லாக் ஆகிடும். சரியா? 12 அடுத்து 3 நான் சொல்கிறேன். ஸோ இதில் உங்களுக்கு ரைட் சைடில் 2 லீஃப் டாப் பாட்டம்னு இருக்கா? டாப் பாட்டமில் டாப் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். பாட்டம் இப்போதைக்கு இல்லை. டாப் லீஃபை வந்து டாப்பில் மடிக்கணும். மேலே பார்த்த மாதிரி பேரலாக, இதுக்கு ஆல்ரெடி 2 இருக்கும், அதுக்கு பேரலாக மடிக்கணும். அதை அப்படியே கீழே பார்த்த மாதிரி மடிக்கணும். ஆக்சுவலி நாங்கள் ஒரு என்ஜிஓ கேண்டில்ஸ்ன்னு சொல்லி, ஸோ நாங்கள் வந்து ஹெல்த்காகவும் என்வாயர்மெண்ட்காகவும் ஒர்க் பண்ணுறோம். ஸோ சஸ்டைனபிள் லைஃப் ஸ்டைலை நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இதை பண்ணுறோம். இது நான் சின்ன பிள்ளைலேருந்தே பண்ணுறேன், 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து. ஸோ இதை நாங்கள் கம்யூனிட்டிஸில் சில்ட்ரனுக்கு அண்ட் ஸ்பெஷலி இது ஒரு நாங்கள் தெரப்பியாக தான் கண்டக்ட் பண்ணிட்டு வரோம். ஸோ டிமென்ஷியா, அல்சைமர்ஸ், அதுக்கப்புறம் இப்போ நிறைய பிள்ளைகளுக்கு அந்த அட்டென்ஷன் சீக்கிங் ரொம்ப கம்மியாக இருக்குது, அவங்க கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இந்த க்ரோஷே, மெமரி பார்க், இதுக்காக வி ஆர் மேக்கிங் இந்த ஆர்ட்டை வந்து நாங்கள் ஒரு தெரப்பிட்டிக் பர்பஸாக கொண்டு போகிறோம். ஸோ எங்கள் கம்யூனிட்டியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நாங்கள் இதை அதிகமாக சொல்லி தரோம். வேற என்னென்ன நீங்கள் பண்ணுறீங்க உங்கள் ஆர்கனைசேஷனில்? நாங்கள் ஹெல்த் அண்ட் மென்டல் ஹெல்த், மென்ஸ்ட்ரல் ஹைஜீன், இதுதான் எங்களோட மெயின் ஃபோக்கஸ். ஸோ அதில் பிள்ளைகளுக்கு மென்டல் ஹெல்த்லுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மனநல ஆரோக்கியத்தோடு வாழணும்னா அவங்களுக்கு டெய்லி அவங்களுடைய பிரெயின் ஆக்டிவாக வச்சுக்கணும். ஸோ குழந்தைங்க பிரெயின் ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு ஸ்க்ரீன் டைம் குறைக்கணும். அதுக்கு நாங்கள் அவைலபிள் ரிசோர்ஸஸ் நம்ம கிட்ட இருக்கிற பொருட்களை வச்சு என்ன மாதிரி விளையாட்டுகள்லாம் விளையாடலாம், பிரெயின் ஆக்டிவிட்டீஸ், பிரெயின் டீசர்ஸ், அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி விளையாடலாங்கிறது சின்ன சின்ன கேம்ஸ் மூலயமா பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுப்போம். ஸோ இந்த காக்னேட்டிவ் ஸ்கில்ஸ் வளர்கிறதுக்கு எப்படிலாம் நம்ம வந்து அவைலபிள் மத்தி குச்சி வச்சு, சின்ன சின்ன குச்சிங்க, வாட்டர் பாட்டில் கேப்ஸு, கோலி உருண்டைங்க, இயர்பட்ஸு, டூத் பிக்ஸு, இதெல்லாம் வச்சு என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் அவங்களுக்கு பண்ண வைக்கலாம். ஸோ அது பிள்ளைகளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இதுக்கு பேரண்ட்ஸ் வாங்கி கொடுக்கணுங்கிற அவசியமும் இருக்காதுல்ல, அதனால ஸோ எல்லாமே அவைலபிள் ரிசோர்ஸஸில் என்ன மாதிரி அவங்க பெருசாக பண்ண முடியும் அப்படிங்கிறது. அண்ட் என்வாயர்மெண்ட்டில் நாங்கள் சஸ்டைனபிள் லைஃப் ஸ்டைல், ஸோ நாங்கள் அது வந்து இந்த சீட் பால் மேக்கிங்கு எல்லாமே வந்து கம்யூனிட்டி லெவல் அண்ட் சில்ட்ரன் ஸ்கூல் லெவல். ஸோ அதுதான் வந்து சீக்கிரமாக அவங்களுக்கு அவேர்னஸும் க்ரியேட் ஆகும், அவங்க அடாப்ட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு அவங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு அது இம்ப்ரூவைஸ் ஆகும். ஸோ மேம், இப்போ என்விரான்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு மக்கள் வந்து அவங்க பயன்படுத்துகிற பொருட்களில் என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாக, அது கான்ஷியஸாக இருக்கணும், சஸ்டைனபிளான ஒரு இது நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம் இல்லையா? ஸோ நீங்கள் உங்களோட பார்வை அதை பற்றி. கான்ஷியஸ் இருக்குது, ஆனால் அவங்களுக்கு கன்வீனியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க. டக்குன்னு வர்றது பிளாஸ்டிக் தான், காசும் கம்மி. இப்போ இருக்கிற காலத்தில் துணிப்பையே ரொம்ப அதிக காசாக இருக்குன்னு மக்கள் ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு 10 ரூபாங்கிற பையெல்லாம் கூட இப்போ 20 ரூபாய், 25 ரூபாய் ஆயிடுச்சு. அதனால தான் நாங்களே சொல்கிறோம், எல்லாமே வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. இருக்கிற பொருளையே அவங்க சின்ன சின்னதாக, இப்போ வீட்டில் ஒரு டிஷர்ட் சின்னதாக ஓட்டை ஆயிடுச்சுன்னா அதை தூக்கி போட்டுன்னு அவசியம் இல்லை, அது ஒரு சின்ன பையாக மாற்றி யூஸ் பண்ணலாம். ஒரு பிராண்டிங் கல்ச்சருக்கு போகாமல் இருக்கிறத சந்தோஷமாக யூஸ் பண்ணுங்கிற மைண்ட் செட் வந்தாலே லைஃப் ஸ்டைல் வந்து சஸ்டைனபிலிட்டிக்குள்ளே வந்துடும். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டஸில் இருக்குது, பட் டெய்லி லைஃப் ஸ்டைலில் அது கொஞ்சம் மக்கள்கிட்ட கம்மியாக இருக்குது. ஏன்னா அது ஒரு டேபுவாக பார்க்குறாங்கல்ல.
பிராண்டட் இல்லாத பொருட்கள் வந்து யூஸ் பண்றத ரொம்ப கம்மியா ஒரு மாதிரி ஃபீல் பண்றாங்க. அது இல்லாம நம்ம யூஸ் பண்றது நமக்கு ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பா சஸ்டைனபிள் லைஃப் ஸ்டைலுக்குள்ள அவங்க வந்துருவாங்க. எந்த அளவுக்கு இன்னும் மாறணும், இன்னும் என்னென்ன சேஞ்சஸ் வரணும் நினைக்கிறீங்க? நம்ம as usual as we speak இந்த பிளாஸ்டிக் ரிடக்ஷனை கம்மி பண்ணிட்டு வாங்குறத கொஞ்சம் அதிகமா கம்மி பண்ணிட்டு இருக்கிற பொருள் எல்லாம் ரிப்பீட்டடா யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். Recycling. ஆமா, ஒரு பொருள் வீணாகிற வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இதே நம்ம முன்னாடி எல்லாம் சாரி போட்டுட்டு கிழிஞ்சிருச்சுன்னா ஒண்ணு அதை குல்ட் பண்ணுவோம், இல்ல கால் மீதி பண்ணுவோம், ஏதோ சின்ன சின்னதை பண்ணுவோம். ஆனா இப்ப நிறைய பேர் அதை தூக்கி போடணும்னு தான் நினைக்கிறாங்க. அந்த தூக்கி போட்டுட்டு பூசு வாங்கணுங்கிறத விட அது எப்படி வேற மாதிரி ரீயூஸ் அப்சைக்கிள் பண்ணலாம் அப்படிங்கறது வீட்ல இருந்தே நம்ம பண்ணிட்டோம்னா அது பெரிய அளவுல வெளியில டம்ப் யார்டுக்கு அதிகமா வராது. ஸோ அந்த சேஞ்ச் கொண்டு வந்தாலே ஓரளவுக்கு நம்ம சுத்தி இருக்கிற ஆர்கனைசேஷன்ஸோ இல்ல ஈவன் கவர்மெண்டோட ஸ்கீம்ஸுமே இட் வில் ஹெல்ப் தெம் டு ஃபோக்கஸ் மோர் ஆன் தீஸ் திங்ஸ். தேங்க்யூ. சேல் பண்றீங்க? ஸோ என் பேர் பிரபு, நான் வி ஆர்கானிக் வேர்ல்டு அப்படின்ற கம்பெனிலேருந்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து மதிப்பு கூட்டு பொருட்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நாட்டு மாடுகள் இருக்கு இல்லைங்களா, அந்த நாட்டு மாடோட சாணத்தை எடுத்து அந்த சாணத்தை நம்ம பயன்பாட்டு பொருட்களாக மாற்றிக்கிட்டு இருக்கோம். பொதுவாக சாணத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா வயல்வெளியில் போட்டு உரமாக பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போ ரசாயன உரங்கள் வந்ததுனால வயல்வெளியில் யாரும் பயன்படுத்துறதில்ல, லேண்ட் ஃபில்லுன்னு சொல்லக்கூடிய குப்பையாக தான் அது இருக்குது. ஸோ ஃப்ரெஷ் சாணத்தை பஞ்சகவ்யம்ன்ற பொருள் ரெடி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம், அதை இயற்கை விவசாயத்துக்கு யூஸ் பண்ணலாம். காஞ்ச சாணத்தை என்ன பண்ண முடியும் அப்படின்னா வரட்டியாக தான் தட்ட முடியும். அந்த வரட்டியாக தட்டுறதையுமே வந்து விபூதி பயன்படுத்த யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப லிமிட்டடாக வச்சுருந்தாங்க. பட் நாங்கள் என்ன பண்ணோம்னா அந்த சாணத்தை ரெகுலராக பயன்படுத்த பொருட்களை கொண்டு வரணும்னு நினச்சோம். அதனால் நம்ம தினமும் பூஜையில் பயன்படுத்தக்கூடிய சாம்பிராணி, ஸோ கரித்துள்ளையும் மரத்துள்ளையும் தான் இப்போ வந்துகிட்டு இருக்கு. அதற்கு மாற்றா சஸ்டைனபிளாக மாற்றணுன்றதுனால நாங்கள் நாட்டு மாட்டு சாணத்தை உபயோகப்படுத்த ஆரம்பித்தோம். ஸோ நாட்டு மாட்டு சாணத்தில் சாணம், கோமியம், பால், தயிர், நெய் இது அஞ்சையும் கலக்கும் போது அது பஞ்சகவ்யமாக மாறிடும். ஸோ அந்த பஞ்சகவ்யத்தில் நம்ம பால் சாம்பிராணி, வெண்பொங்கலிம்லாம் போட்டு கையிலே செய்யக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர் சாம்பிராணியாக மாற்றிடுவோம். ஸோ இது மற்ற கம்ப்யூட்டர் சாம்பிராணி மாதிரி மிஷினில் செய்யாமல் கையில் செய்யறதுக்கான காரணம் என்னென்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். கடையில் வாங்குற கம்ப்யூட்டர் சாம்பிராணிலாம் மிஷினில் அடிக்கிறதுனால நிறைய ஏர் கேப்ஸ் இருக்கும், பிடிச்சி ஏற்றும்போது கை சுற்றும், கீழே விழுந்துக்கும். பட் இது பார்த்தீங்க அப்படின்னா கையிலே செய்யறதுனால ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், பிடிச்சி பாதி எரியிற வரைக்கும் நீ கையில் வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி கம்ப்யூட்டர் சாம்பிராணி செஞ்சோம். அதுக்கப்புறமா என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம அகல் விளக்கு பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா, அந்த அகல் விளக்கு மாற்றா நம்ம சாணத்திலேயே சாணம், கோமியம், பால், தயிர், நெய் வச்சு பஞ்சகவ்ய விளக்கு. செகண்ட்லி என்னன்னா இது எரிஞ்சு ஃபுல்லாக பேர்ன் ஆகிடும். சிங்கிள் யூஸ் தியா, ஒன் டைம் தான் யூஸ் பண்ண முடியும். யூஸ் பண்ணதுக்கப்புறமா தியா வந்து எரிஞ்சு சாம்பல் ஆகிடும். அதை நம்ம திருநீராக வச்சுக்கணும். இது வந்து கொசுவத்தி, வேப்ப இலை, நொச்சி இலை, வேப்ப எண்ணெய் இது மூணையுமே ஆக்டிவ் இன்க்ரீடியண்ட்டாக கலந்து கொசுவை விரட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறோம், கொல்றதுக்கு இல்லை. இதோட வாசனை வந்துச்சு அப்படின்னா கொசு இந்த வாசனை இருக்கேன்னு சொல்லிட்டு ஓடி போயிடும். இது ஏற்ற ரெகுலராக ஏற்றுனீங்கன்னா இந்த இடத்துல எப்பவுமே கொசு வாசனை இருக்கு, அந்த நொச்சியோட வாசனை இருந்துகிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கொசு வராது. சாணத்தை வச்சு பென் ஸ்டாண்ட், இது முழுக்க முழுக்க சாணத்திலே செஞ்ச பென் ஸ்டாண்ட். ஆமாம், வெயிட்டாகவும் இருக்கும், நல்லா ஸ்டடியாகவும் இருக்கும். ஸோ நம்ம பென் ஸ்டாண்டு, மொபைல் ஸ்டாண்ட். ஸோ இன்னைக்கு மொபைல் இல்லாத ஆளே கிடையாது. நம்ம மொபைல் எங்கே வைக்கிறோம், கேஸ் மட்டும் கலர் கலராக போடுறோமே தவிர எடுத்துட்டு போனால் டிவிலேயே டேபிள் மேலேயே வச்சிருவோம். பட் அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தடாக சும்மா ஒரு கம்ஃபர்ட்டாக வச்சுக்கலாம் இல்லையா. 30,000 ஃபோன் வாங்குறோம்னா தூக்கி அப்படியே வைக்காம ஒரு கம்ஃபர்ட்டாக வைக்கிறோம். ஸோ எப்படின்னா ஒரு சாணத்தை வேற ஏதாவது மாற்ற முடியுமான்னு பார்க்குறோம். அதுக்கு உண்டான ஐடியாஸ் எல்லாத்தையும் இன்கார்பரேட் பண்ணுறோம். ஸோ வால் கிளாக் முதல் கொண்டு நம்ம பண்ணி வச்சுருக்கோம். பெருசாக வரட்டியை தட்டிட்டு அந்த வரட்டியில் நம்ம உட்காந்து வேலைப்பாடுகள் பண்ணுறோம். இப்படி மரத்தை எப்படி மொத்தமாக ரவுண்டாக வெட்டிட்டு வேலைப்பாடு பண்ணுறாங்களோ அதே மாதிரியே சாணத்தை வரட்டி மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் அந்த வேலைப்பாடுகள் பண்ணுறோம். இப்போ எங்க இருந்து நீங்க அந்த சாணத்தை வந்து நீங்க? ராமநாதபுரம்.
நாங்கள் இப்போ ராமநாதபுரத்தில் எல்லா பொருளும் பண்ணிட்டு இருக்கோம். ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய நாட்டு வெரைட்டி மாடுகள், ராமநாதபுரம் குட்டைன்னு ஒரு ரகம் இருக்குது, அந்த ரகத்து மாடுகள்ல இருந்து எடுத்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன் அந்த மாட்டு போற சாணம் வந்து நிலத்துக்கு நல்லதுதானே, மண்ணில் போய் சேர்றப்ப அதை ஏன் ராமநாதபுரம் ஒரு வறட்சியான மாவட்டம். அந்த வறட்சியான மாவட்டத்தில் விவசாயன்றது பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மொத்த சர்க்கிளில் ஒரு 10% தான் விவசாயம் நடக்கும். இது எல்லா இடத்துலையுமே மாடுகள் வந்து அவங்களோட தேவைக்காக மட்டும்தான் வச்சுருப்பாங்க. ஒரு மாடு 2 மாடு தான் இருக்கும். 3 லிட்டர் பாலுக்கு மேலே கொடுக்காது, 10 கிலோ சாணத்துக்கு மேலே கிடைக்காது. ஒரு மாடு வச்சுருந்தாங்கன்னா 10 கிலோ சாணம் தான் கிடைக்குதுன்னா அதை வச்சு நம்ம விவசாயம் பண்ண முடியாதுல்ல, வேஸ்ட்டாக தானே போகும். அதுதான் நம்ம கலெக்ட் பண்ணுறோம். நம்ம எடுத்து மொத்தமாக அதை வந்து மதிப்பு கூட்டு பண்ணுறோம். ஸோ அது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு மாட்டுக்கு ஒரு நாளைக்கு 300 ரூபா செலவாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது கொடுக்கக்கூடிய சாணம் கோமியாலே ஒரு 100 ரூபா கிடச்சிடும். அப்போ அந்த மாடு வச்சிருக்கவங்க அந்த 100 ரூபாயை கை காசாக கொடுக்க தேவையில்லை, மாடுகிட்ட இருந்து கிடைக்கிற பொருளை வச்சு அதுக்கு செலவு பண்ணலாம். அப்போ தான் மாடு எல்லாராலையும் வளர்க்கவே முடியும். மாடு செலவு அதிகமாக விற்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர். இப்போ நாங்கள் இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்த உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பரவாயில்ல, மாட்டு செலவு மாடே பாதி பார்த்துக்குது, மீதி பாதி தான் நம்ம செலவு பண்ண போகிறோம். அதையுமே பால் மூலயமா அவங்க எடுத்துக்கிறாங்க. 3 லிட்டர் பால் கிடைக்குது. நம்ம கடையில் வாங்கினோன்னா 1 லிட்டர் 50 ரூபா, 150 ரூபாய்க்கிட்ட அவங்களுக்கே பால் கிடைச்சிருது இல்லையா. விற்கவும் செய்கிறாங்க, தன்னோட பயன்பாடுக்கும் யூஸ் பண்ணுறாங்கன்னும் போது செலவினங்கள் குறையுது. மாடு மெயின்டெனன்ஸுக்கு தேவையான செலவை மாடு கொடுத்துருது, நம்ம செலவு பண்ண வேண்டிய காசையும் அதுவே கொஞ்சம் குறைச்சிருதுன்னும் போது மாடு வந்து அழியாமல் இருக்கும். அதனால தான் நாட்டு மாடுகள்.